யூடியூப் சேனலை இன்றே தொடங்கிடுங்க. அப்போ புதுசா வர்றவங்களுக்கு தான் இந்த வீடியோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஆல்ரெடி நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கனாலும் யூடியூப் சேனலை இன்றே தொடங்கிடுங்க. என்ன புதுசா நான் தொடங்கிட்டேனே ஆல்ரெடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்கிட்ட ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எப்படிங்க ஒரு நாளைக்கு 13 வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இதை கேட்கக்குள்ள உங்களுக்கே ஒரு ஷாக்கா இருக்கலாம். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அதாவது நீங்க இப்ப வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் இந்த வீடியோ டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு தயவு செஞ்சு வந்துட்டு போய் வீடியோ எடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோட சுருக்கம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிட்டேன். யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்றது இன்றே யூடியூப் சேனல் தொடங்கி விடு அப்படின்றது தாங்க. ஏன் இன்றே தொடங்கி விடு? இதுக்கு முன்னாடி நான் தொடங்கிட்டேன், அப்ப நான் இன்னும் தொடங்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா தொடங்கலை தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க எப்படிங்க வந்துட்டு 13 வீடியோ போடுறீங்க, ஒரு நாளைக்கு 13 வீடியோ உங்களால எப்படி எடுக்க முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி. 13 வீடியோ என்னால எப்படி எடுக்க முடியுது, நான் சூப்பர் மேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ எடுக்கும் பொழுதும் கண்டென்ட்டுக்கான ஒரு சிந்தனைகள் எனக்கு வரும் பொழுதும் நான் யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒருத்தருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கக்கூடிய என்னுடைய மனசுல. அப்போ ஒரு கண்டென்ட் அப்படின்றது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கிற விஷயத்த நம்ம செய்யும் பொழுது அதுல கண்டிப்பா ஆப்வியஸா நம்மளால வந்துட்டு ஸ்கிப் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நான் வீடியோ போலனா ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட சேனல்ல எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, பிரதர் இந்த மாதிரி எப்படி பண்றது, இது எப்படி பண்றது எனக்கு தெரியல பிரதர். ஒரு நாள் கமெண்ட் ரிப்ளை கொடுக்கலனா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. கீழே வந்து சொல்லுவாங்க, பிரதர் நான் உங்க கமெண்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ நீங்க கூட சரி, நீங்க கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர்லாம் ஒரு சில நண்பர்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, இது போல பிரதர் வீடியோ போறீங்க நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு போறேன், போடவே இல்லை பிரதர் அப்படின்ற மாதிரி. நான் ஒரு 9 மணிக்கு போட்டேன் ஸோ அந்த வீடியோ அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி எனக்கான ஒரு பர்சன், அவங்க எல்லாமே என்னுடைய ஃபேமிலி, அவங்க எனக்காக வெயிட் பண்றாங்க, என்னுடைய நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்க கூட எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த 13 வீடியோ அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாது. நான் எப்படி இந்த 13 வீடியோவை வந்துட்டு நான் கரெக்டா பண்ண முடியுது, ஒரே நாள்ல என்னால் பண்ண முடியுது, ஷூட் எடுக்க முடியுது, எடிட் பண்ண முடியுது, கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுது, என்னால் வந்துட்டு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டாக், டிஸ்கிளைமர் இதெல்லாம் கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நான் பேசுவேன். எனக்கு என்ன தெரியும் யூடியூப்ல, எனக்கு என்ன தெரியும், யூடியூப்னு ஒரு தளம் இருக்கு அப்படின்ட்டு தெரியும், அதில் பணம் சம்பாதிக்க முடியுன்றது தெரியும். ஆனா நான் போடக்கூடிய கண்டென்ட்ல எனக்கு எல்லாமே தெரியும். யூடியூப்ல எனக்கு எல்லாம் தெரியுது, அது செகண்டரி தான். ஆனா நான் போடக்கூடிய கண்டென்ட், இப்போ நான் யூடியூப்பை பத்தி பேசுறேன்னா எனக்கு யூடியூப் பத்தி தெரியும். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் என்னால வந்துட்டு அதுக்கான ஆன்சர் கொடுக்க முடியும். நீங்க கீழே பார்த்துருப்பீங்க, கமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் இது வந்து பெருமை, அது பில்டப் அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ ப்ராக்டிக்கலா சொல்ல போனா எனக்கு இதுல அனுபவம் இருக்கு, 8 வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட அனுபவம் அப்படின்றது இருக்கு. அதே போல ஃபினான்ஷியல்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுலயும் என்னால சொல்ல முடியும். ஏன்னா அதுலயும் எனக்கு 8-9 வருஷம் அனுபவம் அப்படின்றது இருக்கு. காரை பற்றி கேட்டீங்கன்னா எனக்கு அதுல அனுபவம் இருக்கு. ஆன்மீகத்தை பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு அதுல அனுபவம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி குக்கிங்கை பத்தி கேட்டீங்கன்னா அதுலயும் எனக்கு அனுபவம் இருக்கு. எப்படி பாத்தீங்களா, நான் போடுற கண்டென்ட் எல்லாம் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஓகே, எனக்கும் அதுல அனுபவம் இருக்கு. அதனால என்னால நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் ஈஸியா சொல்ல முடியும். அப்ப அதனாலதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது, உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு மிக மிக பரிச்சயமான ஒரு வீடியோ அப்படின்றத போடுங்கன்னு சொல்றேன். இப்போ ஒரு சிலர்லாம் வந்துட்டு அவங்களுடைய அன்றாட லைஃப் போடுறாங்க, அது வேற, அது விட்டுருங்க, அது நல்லதா இருக்கும், ஃபன்னியா இருக்கும், எடிட் பண்ணி போறாங்க, நல்லதா இருக்கு. ஆனா இன்னும் ஒரு சிலர்லாம் மற்றவர்களுடைய வீடியோவை எடுத்து அவங்க ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி போடுறாங்க. இது என்னைக்கா இருந்தாலும் இது ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளதான் வரும். அப்போ இதை போடும் பொழுது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஓனர் உள்ள வந்து அது என்னுடைய கண்டென்ட்டுங்க, என்னுடைய வீடியோவை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா அது நீங்க என்னதான் ஃபேர் யூஸ் பாலிசியா இருந்தாலும் அதுல ஏங்க இவருடைய வீடியோ யூஸ் பண்ணீங்க, இவருடைய புகைப்படத்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்துடும். நான் என்ன சொல்றேன்னா, ஜீரோ ரிஸ்க் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சோம். ஜீரோ ரிஸ்க் பிகாஸ் நான் சின்ன சின்ன வந்துட்டு ரிஸ்க் அப்படின்றதையும் பெரிய ரிஸ்க் அப்படின்றதையும் பண்ணி தான் 3000 வீடியோ டெலிட் பண்ணி லேக் கணக்கில் வந்த வருமானம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு சும்மா இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சரி, ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதாவது நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா 13 வீடியோ என்னால ஏன் எடுக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கண்டென்ட்டை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் மற்றவங்க எனக்காக என் பேச்சை கேட்கறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. என் பேச்சுன்னு கிடையாது, அந்த உள்ள இருக்கிற கருத்து, அந்த விஷயத்த கேட்கறதுக்காக, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என்னால 13 வீடியோ அப்படின்றது அசால்ட்டா போட முடியுது. அதே போல இங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு நிறைய கட்டெல்லாம் போட்டிருக்க மாட்டேன். அங்கங்க கட்டு 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 கட்டுலாம் போட்டிருக்க மாட்டேன்.
ரொம்ப கட்டு மைனூட்டா தான் இருக்கும். ஒரு 2 இடம் 3 இடம். அது எதுக்காகனா அப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மூஞ்சி விட்டுக்கிறதுக்காக தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் கடகடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் வீட்டில் கூட திட்டுவாங்க, ஏங்க கடகடன்னு பேசுறீங்க, நிறுத்தி நிதானமா பேசுங்க அப்படின்பாங்க. அது பழகிடுச்சு. 8 வருஷமும் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம், பழகி போச்சு. இது எப்படி வந்துட்டு தளபதி விஜய் வந்து கேமரா முன்னாடி, கேமராவுக்கு பிஹைண்ட் த கேமரா வேற மாதிரி இருக்கிறாரு. ஸோ வந்து கேமரா முன்னாடி வந்த உடனே அப்படியே வந்துட்டு டோட்டல்டா வேற மாதிரி மாறிடுறாரு. அது போலதான் நமக்கு சில அனுபவங்கள் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? அந்த அளவுக்குலாம் கிடையாது, நீங்க அப்படிலாம் யோசிக்க கூடாது. இது வேற. அடுத்தது முக்கியமான ஒன்று, அதாவது நான் ஒரு வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது நான் முதல்ல கேமராவில் வீடியோ எடுக்கிறேன், அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு சிலர்லாம் என்கிட்ட சொல்றது என்னன்னா, ஒரு நல்ல கேமரா, அதாவது நல்ல ஒரு மொபைல் இருக்கணுங்க, அது வந்துட்டு 4K வீடியோ எடுக்கணும். 4K வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நான் நல்ல ஒரு சிஸ்டத்தில் போட்டு எடிட் பண்ணி அதை அப்படியே அப்லோட் பண்ணும்பொழுது மொபைல் டேட்டாவில் அப்லோட் பண்ணுவேன், மொபைல் டேட்டா எல்லாம் காலியாயிடும். ஒரு வீடியோ நீங்க குவாலிட்டி கொடுக்குறீங்க, 4K குவாலிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி எடிட்டிங் இருக்கணும். அது கேமராவை நீங்க வச்சுட்டீங்கன்னா சிஸ்டம்ல தான் நீங்க எடிட் பண்ணணும். மொபைல்ல பண்றது ரொம்ப ரேர், பண்ண முடியாது, ஃபைல் பெருசா இருக்கும். அப்போ நீங்க சிஸ்டம் போறீங்கன்னா சிஸ்டம் அந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அந்த டைமிங் வந்து சீக்கிரமா முடியணும்னா நீங்க என்ன செய்யணும்னா நல்ல கான்ஃபிகரேஷன் அதிகமா இருக்கக்கூடிய, கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கக்கூடிய நல்ல ஒரு சிஸ்டம் அப்படின்றத வாங்கணும். அதே போல வீடியோலாம் எடிட் பண்ணிட்டீங்க, அப்போ அப்லோட் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல உங்களுக்கு டேட்டா அப்படின்றது தேவை? மொபைல் டேட்டாவில் உங்களால பண்ணிட முடியுமா? எனக்கு கிட்டத்தட்ட 30 Mbps ஸ்பீட்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ல பண்ணும்பொழுதே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாகுது. அது வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 1 GB 2 GB இந்த ரேஞ்சில் தான் இந்த வீடியோலாம் இருக்கும். அதை பண்ணக்குள்ளேயே எனக்கு ஸ்லோவாகுது. அப்போ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல கேமரா அதுக்குள்ளெல்லாம் போறோமா நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இருக்கிறத வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிங்க. நான்லாம் இதெல்லாம் பழைய ஃபோன் தான், பழைய ஃபோன்னா இப்போ இது கூட ரீசெண்ட்னு சொல்லலாம். ஆனா ஓப்போல இந்த இதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த கம்பெனி இந்த மொபைலோட மாடலுக்கு அப்டேட்டிங் கொடுக்கறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பார்த்துக்கோங்க. இப்பயும் அந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் வாய்ஸ் கொடுக்கறதுக்கோ இதுக்கெல்லாம் இந்த ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாய்ஸ் சூப்பராக இதுவாக இருக்கும், கிளியராக இருக்கும். இதில் வாய்ஸ்னோட தான் ஞாபகம் வருது. அதாவது நிறைய பேர் என்கிட்ட மைக் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மைக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை போடுறேன். இந்த மைக்கோட லிங்க் வேணும்னா கீழே கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்னே சொல்லிடுறேன், இந்த மாதிரி மைக் வச்சிருந்தா மட்டும்தான் வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இந்த நான் ஏன் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க நான் வெளியிலையும் போய் வீடியோ எடுப்பேன், விளாக் எடுப்பேன், வெளியில எல்லாம் போய் வீடியோ எடுப்பேன். அப்படின்ற பட்சத்தில் நடந்துக்கிட்டு வீடியோ எடுப்பேன். அப்படின்றது இப்போ உங்கள்ட்ட பேசிட்டே இருப்பேன், இப்போ பின்னாடி வருவேன், இல்லை சைடில் போவேன், இல்லை இங்கே நிற்பேன், இந்த காமெடியில் வர்ற மாதிரி இப்படி போவேன் அப்படி போவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மைக்கு அதனால தான். இல்லை ஒயர்டு யூஸ் பண்ணால் நான் இப்படி போனால் இடிக்கும், இப்படி போனால் இடிக்கும். 2-3 தடவை செல்லெல்லாம் கீழே வந்துட்டு அதில் தான் இது வந்துட்டு சாதாரணமாச்சு. இந்த ஃபோன் உடஞ்சிது, சைடில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதில் தான் இந்த ஃபோன் கீழே வந்து உடஞ்சி டிஸ்பிளே உடஞ்சிது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அதனால தான் இந்த மைக்கு ஒயர்லெஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மைக்கு 2000 சில்லறையோ தான் இந்த ஒரு மைக்கினுடைய விலைங்க. ஸோ இதுதான். நல்லா இருக்குங்களா? பார்க்க சூப்பராக. இங்கே ஒரு டிஸ்பிளே எல்லாம் இருக்கும். இதில் இப்படி போட்டால் 2 மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்பிளே எல்லாம் சூப்பராகவே இருக்குது, நல்லா இருக்கு. நீங்கள் அதில் தானே வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ இதை தான் வாங்கி நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது வேணும்னா லிங்க் இருக்குது. நீங்கள் என்ன போலவே வந்துட்டு நீங்கள் அதாவது வெளியில் போய் எடுக்கிறீங்க, அதாவது வந்துட்டு நம்ம நடந்துக்கிட்டு இந்த மாதிரி பிளாக் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மைக்கு வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் டக்குன்னு இது 2 கனெக்ட் பண்ணக்குள்ள ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆகிடும். அதனால தான் பார்த்தேன். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே பயன்படுத்திக்கோங்க. இல்லை நான் ஒரே இடத்துல உட்காந்து பேச போகிறேன், ஒரே இடத்துல உட்காந்து தான் பேச போகிறேன் அப்படின்னா ஒயர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயர்டு இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா ஒயர்டு அளவுக்கு குவாலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரேர். ஒரு மைக் போடுறோம்னா எப்பயும் ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் ஆகணும், நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் கைன் மாஸ்டர் தான் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய கேஜெட் அப்படின்றது நான் வாங்கினதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் வாங்கலை. ஸோ இது ஏதோ பெருமைக்காக அப்படின்றதுலாம் கிடையாது. அப்போ காசும் இல்லை என்கிட்ட. அதே சமயம் அப்போ காசு தான் நான் வாங்கியிருப்பேன், காசு இல்லை. ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட், நல்ல வந்துட்டு கேமரா, நல்ல மைக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வீடியோ எடுக்க முடியும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது அப்படின்றத நான் சொல்றேன். இன்றே தொடங்கிடு அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா, இன்றே தொடங்கிடு அப்படின்னா நான் வந்துட்டு இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வீடியோ எடுத்துக்கலாம், நாளைக்கு வேணாம் நாளை கழிச்சு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேப் கொடுக்காது. அந்த கேப் என்ன ஆகும்னா உங்களால கன்சிடென்சியா வீடியோ அப்படின்றத போஸ்ட் பண்ண முடியாது. அப்போ யூடியூப் என்ன அல்கரிதம் பார்க்குது அப்படின்னா, குறைந்தது ஒரு 3-4 நாளுக்காவது தொடர்ந்து நீங்க வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி வீடியோ அப்லோட் பண்ணும் பொழுதுதான்
அல்கரிதம் அப்படின்றது உங்க சேனல் நேமை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பல கோடி பல மில்லியன் பேர் வந்துட்டு இங்க யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அல்கரிதம் உங்களுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுடைய சேனல் பேரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ரெகுலர் வீடியோ, அதுக்கு ஒரு பார்ட் ஒரு கடுகளவு உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்றத வச்சுக்கோம். ரெகுலர் வீடியோ அப்படின்றத நீங்க மெயின்டைன் பண்ணும்போது சீக்கிரமா growth அப்படின்றது கிடைக்கும். நான் இங்க எழுதி கூட வச்சிருப்பேன் நான். ஸோ என்னுடைய சேனல் வந்துட்டு எப்போ மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்றத போட்டு வச்சுதான் 28 நாள்ல நம்மளுடைய சேனல் மானிட்டேஷன் அப்படின்றது ஆச்சு. இந்த ரகசியம் அப்படின்றத நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் சொல்றேன். உங்களுக்கு ஒருவேளை வந்துட்டு இந்த வேணும் அப்படின்னா கீழே 28 days அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வந்துட்டு விளக்கம் சொல்லி ஒரு வீடியோ போறேன், உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஜெட்லாம் இருந்தாதான், நல்ல கண்டென்ட் சிக்கினாதான், ஸோ வந்துட்டு நிறைய அதாவது ஒரு டைம் கிடைக்கணும், சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கூட வந்துடக்கூடாது, நான் ப்ராப்பராக யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் இல்லாமல் தான் வீடியோ எடுக்கும், அதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு பர்ஃபெக்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டுக்கான டைம் அப்படின்றது உங்களை விட்டு போயிடும். அப்போ பர்ஃபெக்ட் வீடியோ எடுக்கிறதுனா எல்லாமே பர்ஃபெக்ட் வீடியோவா அமையாது. உங்களுடைய மெயின் நோக்கம் என்ன, உங்களுடைய விஷயத்த நீங்க சொல்லணும். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அந்த வீடியோவில் சொல்லிடணும். ஸோ அவங்க இதுக்கு பிடிச்சவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்ட் நேரம் அப்படின்றது கிடையாது. பர்ஃபெக்ட் நேரம் கிடையவே கிடையாது. இதை நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா நேரமும் பர்ஃபெக்ட் தான். எல்லா நேரமும் இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு 1ல இருந்து வந்துட்டு அடுத்த நாள் 1 வரைக்கும் வருது. அதுல எந்த நேரம் கெட்ட நேரம் நீங்க சொல்லுவீங்க? கேலண்டரை பார்த்தா கெட்ட நேரம் இருக்கும். நமக்கு சொல்றேன் நான், இந்த நேரம் நீ தடுக்கி விழுவ, இந்த நேரம் வந்துட்டு நீ ஜாலியாக தூங்கிட்டு இருப்ப, அதெல்லாம் கிடையாது. அது நைட்டு தூங்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இதுல எந்த நேரத்தையும் உங்களால பர்ஃபெக்ட் அப்படின்றத டிக்ளைன் பண்ணவே முடியாது. அதனால தயவு செய்து வீடியோ போடுங்க, இன்னைக்கே வீடியோ போடுங்க. பர்ஃபெக்டா தான் போடுவேன்னு நினைக்காதுங்க. இருக்கிறத வச்சு பர்ஃபெக்டா கொடுக்க பாருங்க. ஸோ மைக்கு தேவைன்னா நீங்க கீழே லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த மைக்கு மட்டும் இல்லை, நான் வேற ஒரு மைக்கோட லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன். நான் அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மைக்கோட லிங்க்கும் வந்துட்டு சின்ன ஒயர்டு மைக்கு, அது நல்ல குவாலிட்டியாவே இருக்கும். நான் ரொம்ப வருஷமா அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் பேட்டரிலாம் போடலாம், நல்ல நீளமாகவே ஒயர் இருக்கும். அதில் பேட்டரிலாம் போடலாம். அதனுடைய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். 2 ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து வேற என்ன கண்டென்ட்டை பத்தி பேசலாம் அப்படின்றது மறக்காம கீழே சொல்லிடுங்க. சண்டேன்றதுனால பகல்ல போட்டிருக்கேன். பகல்ல வீடியோ போறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத அந்த ராணி சண்டேன்றதுனால பகல்ல வீடியோ போட்டிருக்கேன். நீங்க வந்துட்டு டெய்லியும் பகல்லையும் ஒரு வீடியோ போடுங்க, ஈவினிங்கும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா தாராளமா போடுறேன். ரொம்ப செய்தி சுருக்கமா வந்துட்டு ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள வீடியோ அப்படின்றது நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே சொல்லுங்க, 2 வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, பாய். ஆல்ரெடி 13 வீடியோ போட்டோம், இது என்ன 2 வீடியோ தானே. பாய்.